வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வக்ர சனி பலன்கள். இது வந்து பெயர்ச்சி இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெயர்ச்சி இல்லை. என்னென்னா வக்ர சனி பலன்கள். சனி வந்து வக்ரமாகும் 4.5 மாதத்துக்கு. சனி வந்து வக்ரம்னாவே சனி வந்து 4.5 மாதத்துக்கு வக்ரமாகும். அப்போ 2024 சனி வந்து வக்ரம் ஆகிறப்படி எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா 29ஆம் தேதி ஜூன்லேருந்து 15ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் 2024 சனி வக்ரம் அப்படி. அதாவது 4.5 மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் பாதி வரைக்குமா? அப்போ 4.5 மாதமாக வர அப்படியா? சரி, வக்ரம்னா என்ன? வக்ரம்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி செல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி வராது. ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் வந்து ஒரு கிரகத்தை பார்க்குறப்போ, ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்குறப்போ, கிரகம் வந்து நகர ஒரு ஆங்கிள் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா பின்னோக்கி செல்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து பின்னோக்கி செல்லாது. மூமெண்ட் மட்டும்தான் ஸ்லோ ஆகும். நம்மளுக்கு வந்து அது பின்னோக்கி வர மாதிரி தெரியும். ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா நகர மூவ் ஆகிறது ஸ்லோ ஆகிறப்போ அது பின்னோக்கி வர மாதிரி தெரியும். பட் அது அப்படி இல்லை, அது வந்து ஸ்லோ ஆகுது. அதுதான் வந்து சனி வக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சனிங்கிறது யார்? ஒரு அசுப கிரகம். அப்போது யாருக்கெல்லாம் சனி வந்து நன்மையை செய்வார்? இதுதான பெரும்பாலான கேள்வி. சனின்னா எல்லாம் பயப்படுறீங்கள்ல. என்னென்னா உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ 1, 4, 7, 10 ஆகிய அசுப வீட்டுக்கு சனி அதிபதியாக வரப்போ, அதாவது உங்கள் ராசியோ லக்னத்துக்கோ 1, 4, 7, 10க்கு வந்து அவர் வந்து அந்த வீட்டுக்கு அதிபதியாக வரப்போ அவர் பலன்களை அற்புதமாக செய்வார். அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன். இப்போது உங்களுக்கு வந்து சனி தசை நடக்குதான்னு பாருங்கள். சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து சனி தசை உங்களுக்கு இப்போ நடந்துச்சுன்னா அமோகமாக இருக்கும். அப்போ சனி தசை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 15 to 20% தான் நடக்கும், ஒரு நன்மை நடக்கும். ஏன்னா சனி தசை இருந்துச்சுன்னா பலன்கள் அமோகமாக இருக்கும். அட்லீஸ்ட் அதுவும் இல்லைன்னா சனி புத்தி தசை தான் இல்லைன்னா சனி புத்தியாச்சும் நடக்குதான்னு பாருங்கள். அப்போது அந்த புத்தி ஓரளவுக்கு ஒரு நன்மையை செய்யும். ஓகேவா? சரி, சனி சுய ஜாதகத்தில் நல்லா பிளேஸ் ஆகியிருந்துச்சுன்னா, உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா, உங்களோட அந்த ஜாதகரோட விதியை வந்து கெடுக்க மாட்டாப்படி. அந்த ஜாதகர் வந்து எப்படியோ பொழைச்சிக்குவா அப்படி. அதுக்கு பதிலாக சனி வந்து கெட்டு போயிட்டாருன்னா, எப்படி கெட்டு போகிறதுனா, ஒரு அசுப வீட்டில் உட்கார்றதோ இல்லைன்னா வந்து சனி வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ செவ்வாயோடையோ அசுப கிரகத்தோடு சேர்ந்துருந்தா, மறைஞ்சிருந்தா, 8, 12 மறைஞ்சிருந்தா, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பெரிய பிரச்சனை. அது வந்து நம்ம அந்த ஜாதகருக்கு விதியை வந்து அவ்வளோதான், விதியை வந்து ரொம்ப இது பண்ணிடுவார், கெடுத்துருவார். அப்போது சனி வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து சுப வீட்டில் உட்காந்துருக்கா, சுப கிரகத்தோட பார்வை சேர்க்கை இருக்கா, அதாவது குரு இந்த மாதிரி வந்து வளர்பிறை சந்திரன் இதோடையெல்லாம் சேர்ந்துருக்கா, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு பலன்களை அமோகமாக செய்வாப்படி. உங்கள் விதி வந்து நல்லாயிருக்கும். இதுதான் வந்து சனியோட காரகத்துவம். வணக்கம். இன்றைக்கி நம்ம துலாம் ராசிக்கு வக்ர சனி பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் சனி பகவான் தான் அதிபதி. அப்போது சனி பகவான் வந்து துலாம் ராசிக்கு யோகக்காரகன். ஏன்னா கேந்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி, திரிகோணத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது கேந்திரங்கிறது 4ஆம் வீட்டிற்கு அவர் தான் அதிபதி, 5ஆம் வீடான திரிகோணத்துக்கும் சனி தான் அதிபதி துலாம் ராசிக்கு. சரி, யோகக்காரகன் வக்ரம் அடைந்தால் நன்மையா தீமையா? ஒரே ஒரு பாயிண்ட்னா இல்லை, தீமை இல்லை அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நன்மை தான், ஓரளவுக்கு நன்மைன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வக்ர காலகட்டம் துலாம் ராசிக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் இருக்கிற வேலையை, பிஸ்னஸை, வாழ்க்கை, குடும்பம் அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிருங்க. இருக்கிறத அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பிளான் பண்ணுறப்போ இப்போ இதுதான் கரெக்டான டைமு, நான் ஒரு பிக்கான ஒரு பெரிய விஷயத்தை நம்ம இந்த டைமில் பண்ணுறது தப்பான விஷயம். ஓகேவா? இது வந்து சரியான டைம் இல்லை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கோ, ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு அகரக்கால் எடுத்து வைக்கிறக்கோ இது வந்து சரியான நேரம் இல்லை இந்த வக்ர காலகட்டம் துலாம் ராசிக்கு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்துலேயும் பிஸ்னஸில் வந்து மேஜராக ஒரு மூவ் எடுத்து வைக்கிறக்கும் வந்து இது காலகட்டம் இல்லை. இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே பார்த்துட்டு, ஒர்க் அப்படியே பார்த்துட்டு போகிறது நல்லது.
இந்த வக்ர காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும்னா 2024 ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 2024 சனி வக்ரமாகறாரு, கும்பராசிலே இருப்பார். சரி, இப்போது வேலைன்னா வேலை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வேலையில் இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை புது ஜாப் நான் தேடணுன்னா கண்டிப்பாக தேடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேறு ஜாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பிரச்சனைனா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ரொம்ப அகலக்கால் எடுத்து வைக்கிறதோ, யாரையும் நம்பி இந்த காசு கொடுக்குறதோ, அமௌண்ட்டு கொடுக்குறதோ, பெரிய தொகை கொடுக்குறதோ இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் தவிர்த்துட்டா உங்களுக்கு நல்லது. சரி, அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா, ஒன்றா லவ் இல்லைன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எடுத்துக்கிட்டா ஒரு லைட்டாக ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 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 சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வக்ர காலகட்டத்தில். ஒரு 4.5 மாதம் இருக்குல்ல, ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் 2024 ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பேசி பேசி பிரச்சனையை வளர்க்குறத விட விட்டு கொடுத்து அனுசரித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த காலகட்டத்தில், இந்த வக்ர காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு தேவையில்லாத விஷயத்தை மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மைண்டில் அதுதான் நம்மளுக்கு மைண்ட்லேயே ஒரு தேவையில்லாத விஷயம். அப்போ இது இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும், நல்ல ஒரு கெயின் வரும் அப்படின்ட்டு ஒரு பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதனால் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வக்ர காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு இருக்குது. அதனால் ரொம்ப பெருசாக ஆசைப்படாமல் ஒரு பெரிய விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதோ, இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட வேலையை, ஒர்க்கை, பிஸ்னஸை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது நல்லது. இந்த வக்ர காலகட்டத்துக்கு அப்புறம் வக்ர காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் எந்த ஒரு பெரிய முயற்சி, ரிஸ்க்கு இந்த மாதிரி வேண்டாம், சிக்கிக்க வேண்டாம். அவ்வளோதான் சொல்ல வரேன். பட் மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை அப்படியே ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போகலாம். லைஃபோ, மேரேஜோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம், லவ்வோ, இல்லை ஒர்க்கோ, எதாக இருந்தாலும் ஸ்மூத்தாக அப்படி இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லது. ஒரு பெரிய ரிஸ்க்கோ, ஒரு பெரிய ஒரு சிக்கல்லையோ, ஒரு லோன்லேயோ போய் மாட்டிக்க வேணாங்கிறது என்னோடய கருத்து. அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ்னு பார்த்துக்கிட்டா லைட்டாக ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதியும் சனி தானே உங்களுக்கு. அவர் வக்ரம் அடைஞ்சால் உங்களுக்கு ஓவராக ஒரு ஒர்க்குனால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் மைண்டில். ஒரு மன நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். மன நிம்மதி இல்லாத மாதிரி இருப்பீங்க. அதை நீங்கள் ஒரு மெடிடேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமா நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம். அடுத்து துலாம் ராசிக்கு வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா இந்த வக்ர காலகட்டத்தில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்காமல், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பெரிய அகலக்கால் எடுத்து வைக்காமல் இருந்தால் அதுவே உங்களுக்கு நல்லது. இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுறது, இல்லை வேறு ஜாபுக்கு ஸ்விட்ச் ஆகிறது, இதெல்லாமே அற்புதமாக இருக்குது. பிஸ்னஸும் உங்களோட பிஸ்னஸை அப்படியே பார்த்துட்டு போகிறது நல்லது. ரொம்ப பெருசாக எதையும் ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ரிஸ்க் எடுக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம் இல்லை, வக்ர காலகட்டத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் நவம்பர் 15க்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, பெரிய ரிஸ்க் எடுக்கிறதோ அதெல்லாம் ஓகே. பட் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி.